மருமகளே, தேவா என்ன எந்திரிக்கலையா? என்ன ரெடியாகவே இல்லையா? அட தேவா, அதுக்குள்ள நீ எங்க வெளியே போயிட்டு வர? நான் நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். சின்ன மருமகளே, தேவா வெளியில போயிருக்கான், நீ கூட என்கிட்ட சொல்லல. சரி வா, என் கூட உட்காந்து சாப்பிடு. தேவா, இவங்க யாரு? இவதான் என்னுடைய மனைவி கணிகா. அவ என்னோட பையன் தீபு. ராதிகா அம்மா, நீங்க என்னை விட்டு எங்க போயிட்டீங்க? எனக்கு எப்பவுமே உங்க ஞாபகம் தான். எனக்கும் உன் ஞாபகம் ரொம்ப வந்தது. தீபு, இங்க என் பக்கத்துல வா. நான் ராதிகா அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கேன். தீபு, பரவாயில்ல, இருட்டு கணிகா. வா சொன்னே. தீபு உள்ள கூட்டிட்டு போங்க. இங்க வாப்பா. தேவா, என்னப்பா சொல்ற நீ? எதுக்காக போய் சொல்ற? ஏன் இந்த விளையாட்டெல்லாம்? இந்த பொண்ணு எப்படி உன் மனைவி ஆக முடியும்? உன்னோட மனைவி இங்க இருக்காளே, ராதிகா. நான் உங்ககிட்ட சொன்னது எல்லாம் முழுக்க முழுக்க உண்மை. நான் என் பேர் அபய் சிங் தாக்கூர். ஏன் இவன் இப்படி எல்லாம் பேசுறான்? தேவா, நீயா சொல்லி புரிய வையேன். சொல்லு தேவா, என்ன பேசிக்கிட்டு இருக்க தேவா? நான் தேவா கிடையாது. நான் ராதிகா என்கிட்ட கேட்டுக்கிட்டதால தான் நான் இங்க வந்தேன். பதவியை காப்பாத்துறதுக்காக என்ன தேவாவை நடிக்க சொன்னாங்க. இதெல்லாம் என்ன? நாங்கெல்லாம் இப்போ உனக்கு நினைவு திரும்பிட்டு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நீ அபே இல்ல தேவான்னு உனக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் நீ மறுபடியும் நீ உன் குடும்பத்தோட வந்து சேர்ந்துட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நாங்க. வைஷாலி, இதெல்லாம் உனக்கு தெரியும்னா நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லல. அந்த குழந்தை ராதிகாவை எப்படி அம்மான்னு கூப்பிடுறான்? அது என்னன்னா, 4.5 வருஷத்துக்கு அப்புறமா சின்ன மருமகளும் தேவாவும் சந்திச்சப்ப தேவா சுயநினைவை இழந்திருந்தான். அப்ப அவ தன்னை அபேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா. இது போய் இவர் அபய்தான். நாங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம். காலேஜ்ல ஒன்னா படிச்சோம். அங்கதான் நாங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சோம். கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்.
இதுக்கு தேவையான ஆதாரம், போட்டோ எல்லாமே இப்ப என்கிட்ட இருக்கு. அபய்க்கும் இத பத்தி எல்லாமே முன்னாடியே தெரியும். நீ சொல்றதெல்லாம் உண்மைனா இவனோட அம்மா அப்பா எங்க? இவன் குடும்பத்துல மத்தவங்க எல்லாம் எங்க? இவருடைய அப்பா அம்மா ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நீங்களே அபய் கிட்ட கேட்டு பாருங்க. கணிக்கா சொன்னது உண்மைதான். இல்ல இல்ல, நீ எங்களெல்லாம் மறந்திருக்க முடியாது. அதுவும் இந்த வீட்டை நிச்சயமா உன்னால மறந்திருக்கவே முடியாது. வா, நான் உனக்கு எல்லாத்தையும் சுத்தி காட்டுறேன். என் கூட வா. இந்த முத்தத்தை பாத்தியா? இது ஞாபகம் இருக்கா? ஆ? நீ லீவு நாள் பூரா இங்க தானே விளையாடுவ. இங்க பாரு, இதோ இந்த ஊஞ்சல். ராத்திரி நான் இந்த ஊஞ்சல்ல தானே உட்காருவேன். நீ தூக்கம் வந்த உடனே இங்க வருவ. இங்க வந்து என் மடியில தூங்குவ. பாட்டிமா, எனக்கு தூக்கம் வருது, எனக்கு ஏதாவது கதை சொல்லுங்கன்னு கேட்டுட்டே தூங்குவேல்ல. அப்புறம் இதோ இத பாரு, இது இந்த துளசி ஞாபகம் இருக்கா? காலையிலே சாயந்தரமும் இதுக்கு நம்ம ஆரத்தி காட்டுவோம்ல. நீயும் ஆரத்தி எடுக்கும்போது என் பக்கத்துல நிப்பியே, என்கிட்ட சொல்லுவியே, பாட்டிமா நான் பெரியவனானதும் நான் எனக்கு விளக்கேத்துறேன்னு சொல்லுவியே. சொல்லுப்பா தேவா, இதெல்லாம் உனக்கு ஞாபகம் இல்லையா? எங்க எல்லாரையுமே நீ மறந்துட்டியா? ஆ? சரி, இங்க வா, இங்க வா, இங்க வா, காமிக்கிற. இதோ இது இந்த மாடிப்படி ஞாபகம் இருக்கு அவனுக்கு? உன் கூட மத்தவங்க எல்லாம் இதுல ஏறி சரிக்கு விளையாடும் போது நீ மட்டும் தனியா இங்க உட்கார்ந்துருப்ப. என்ன கேட்டா உங்களுக்கு பிடிக்காத பாட்டிமா அதனாலன்னு சொல்லுவியே. எனக்காக எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப என்னையே ஞாபகம் இல்லைன்னு சொல்றியே. எப்படி அந்த பாட்டிய மறந்து? நீ எப்படி மறந்து? போதும், நிறுத்துங்க. என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? ஏன் இப்படி பண்றீங்க எல்லாரும்? இந்த மாதிரி ஆளாளுக்கு ஒரு வசனம் பேசி என் புருஷனை குழப்ப பாக்குறீங்களா? வாயை மூடு கணிக்கா. நான் உங்களுக்கு இன்னும் எப்படிதான் புரிய வைக்கிறதா? நான் தேவா கிடையாது. நான் அபே சிங் தாக்கூர். சரி சரி, நீ அபய் சிங் டாக்கூர் தான். இப்ப சொல்லு, இங்க எதுக்கு வந்த? இங்க எதுக்கு வந்த? அவர் தேவா இல்லதான். இருந்தாலும் நான் சொன்னதுக்காக டெல்லிக்கு போய் வெற்றி அடைய தீபுவையும் கனிகாவையும் கூட்டிட்டு போயிருக்காரு. அது ஏன் தெரியுமா அனுமான்? சிவசம்பு என்னோட வேண்டுகோள் எதையுமே நிறைவேற்றாம விட்டதில்லை. எத்தனையோ நாளா நான் கண்டுட்டு வர கனவு நிச்சயமா பலிச்சிடும் அனுமான். நீ பார்த்துக்கிட்டே இரு. கூடிய சீக்கிரம் அந்த மகா பண்டிதர் பதவி நம்ம கைக்கு வந்து சேரத்தான் போகுது. பதவி மட்டும் வந்து சேராது, டெல்லி அடக்கி ஆள்ற அதிகாரமும் என் கைக்கு தான் வந்து சேரப்போகுது. நான் நினைச்சது எல்லாத்தையும் மாப்பிள்ளை தம்பி முடிச்சு வைப்பாரு. ஆனா மாத்ராம்ஜி, எல்லா சொத்தும் கோவில் பேர்லயும் மடத்து பேர்லயும் தானே இருக்கு. அப்புறம் எப்படி நம்ம கைக்கு வரும்? நானும் எல்லாத்தையும் யோசித்து தான் செய்கிறேன் அனுமான். எல்லாமே சீக்கிரமே நம்ம கைக்கு வந்து சேர்ந்துட போகுது. நீயே பார். சொல்லு தேவா, ஏன் நீ திரும்பி வந்தீங்க? நான் இங்க தர்மத்தை காப்பாத்துறதுக்காக தான் வந்தேன்.
நான் என்ன நினைச்சேன்னா, எந்த ஒரு மகா பண்டிதரால இங்க வாழ்ற ஏழை மக்கள் காப்பாற்றப்படுறாங்களோ அவங்களாம் பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் வந்தேன். நான் இப்பவும் தயாரா இருக்கேன். இந்த வீட்டுல இருக்கிறதுக்காகவும் உங்களுக்கு உதவி பண்றதுக்காகவும் நான் தயாரா இருக்கேன். மகா பண்டிதர் கடமையை நிறைவேற்றுறதுக்கு. ஆனா இங்க நான் தனியா இருக்க மாட்டேன். என் கூட என் மனைவி, என் குழந்தைங்க இருக்கும். அப்படி என்னோட இந்த நிபந்தனைகள் உங்களுக்கு பிடிக்கலனா நான் இங்கிருந்து கிளம்பிடுறேன். வேண்டாம் வேண்டாம். இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு நான் விட மாட்டேன். என்னோட உயிருக்கு உயிரான நீ என் கண்ணை விட்டு போறதுக்கு நான் விட மாட்டேன். ஆனா இந்த வீட்டுல நீ வேற ஒரு பொண்ணோட சேர்ந்து வாழ்க்கை நடத்துறத நான் பார்க்கும்போது சின்ன மருமகளோட வாழ்க்கை என்ன ஆகும்? அவளால எப்படி அதை தாங்க முடியும்? அப்ப சரி, நாங்க எல்லாரும் இங்க இருந்து கிளம்பி போயிடும். வாங்க. வேண்டாம். நீங்க எங்கேயும் போகாதீங்க. நீங்க இன்னைக்கு இங்க வந்திருக்கீங்க, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துரும். முதல்ல நீ இப்படி வளர்றத நிறுத்து ராதிகா. எவ்வளவு தடவை சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டியா? ஏன் இவரு என் புருஷன் அபாய். இவரை கட்டாயப்படுத்தி இவரை உன் புருஷனா ஆக்கிக்க விரும்பாத. இவரே உங்க எல்லாருக்கும் இங்க உதவி பண்றதுக்கு தான் வந்திருக்காரு. ஆனா நீ ஏன் கட்டாயப்படுத்தி உன் புருஷனை ஆக்கிக்க விரும்புற? அத பண்ண உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? கணிகா, ராதிகா கிட்ட இந்த மாதிரி பேசுற வேலை வச்சுக்காத. சரி சின்ன மருமகளே, நீயே சரின்னு சொல்லிட்டீன்னா அவங்க இங்கே இருந்துட்டு போகட்டும். வாசு, இவங்க பொருள் எல்லாம் விருந்தாளிங்க அறையில கொண்டு போய் நானும் அதே ரூம்ல தான் இருப்பேன். நான் அவர் கூட தான் எப்போதும் இருப்பேன். அது எப்படி நடக்க முடியும்? முடியாது. அது மட்டும் நடக்காது. நடக்கும் பாட்டிமா. இவங்க 2 பேரும் ஒரே அறையில தங்கலாம். சின்ன மருமகளே, உன் புருஷன் கூட சின்ன ஒரு பொண்ணு சேர்ந்து வாடுறத நீ பாப்பியா? எப்படி எப்படி முடியுமா? பாட்டிமா, இவர் இங்க இருக்கிறது எல்லாத்தையும் விட முக்கியம். மடத்தோட வேலைகள் எல்லாம் பார்க்கணும், மகா பண்டிதர் பதவியை பார்த்துக்கணும். இவர் இந்த கன்னிகாவோட ஒரே அறையில இருக்கணும்னு இருந்தா அது கூட அந்த கண்ணனோட விளையாட்டத்தான் இருக்கணும். இவரை என் வாழ்க்கையில நிரந்தரமா கொண்டு வரணுங்கிறதுக்காக கண்ணை என்ன மறுபடியும் சோதிக்கிறார் போல இருக்கு. அவரோட சோதனை ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். ஆனா எனக்கு தெரியும், என் கண்ணை என்னைக்குமே என்னை கைவிட மாட்டாரு. சரி வாசு, இவங்க 2 பேர் பொருளையும் விருந்தாளிங்க அறையில கொண்டு வை. வேண்டாம் பாட்டிமா, இவருக்கு நீங்க ஒரு அறை இருக்குல்ல, இவங்க 2 பேரும் அங்கேயே இருக்கட்டும். சின்ன மருமகளே, அப்ப நீ எங்க இருப்ப? நான் விருந்தாளிங்க அறையில இருந்துக்கிறேன். நீங்க வாங்க. கடவுளை
உங்களுக்கு தான் தெரியும் இந்த ரஜன் எதுக்காக நம்மளை இங்க கூட்டிருக்காருன்னு. மாதாரம்ஜியோ இல்ல அபையோ கூப்பிட்டுருந்தா ஏதாவது வேலையா இருக்கும். ரஜன் கூப்பிட்டுருக்காருன்னா. வணக்கம் வணக்கம் ரஜன் தம்பி. வணக்கம். எதுக்காக உங்களை வர சொன்னா, நான் புது ஸ்கூல் கட்டுறதுக்காக எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து எனக்கு ஆர்டர் வந்திருக்கு. அதுக்காக தான் உங்களை மாதிரி எல்லா கான்ட்ராக்டரையும் நான் இங்கே கூப்பிட்டுருக்கேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பில்டிங் கட்டி முடிக்க எவ்வளவு செலவாகுமோ அதை தவிர உங்க பேமெண்ட்டை இன்க்ளூட் பண்ணி அதை ஒரு கொட்டேஷனா போட்டு என்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க. யார் கொடுக்குற கொட்டேஷன் எனக்கு கம்மியா இருக்கோ அதுல எனக்கு லாபம் வருதோ அவங்களுக்கு அந்த கான்ட்ராக்டை நான் கொடுப்பேன். ஏன் அபே சார் வரமாட்டாரா? இத பத்தி நாங்க முதல்ல அவர்கிட்ட பேசணும்னு நினைக்கிறோம். அபே மாப்பிள்ள ஓடி போயிட்டான். இனிமே நான் தான். இதுக்கும் அபேக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்ல. என் கூட வேலை செய்யறதுக்கு இஷ்டப்படுறவங்க இங்க வேலை செய்யலாம். இல்லனா இங்க இருந்து எல்லாரும் கிளம்பி போங்க. எங்களை மன்னிச்சிடுங்க ரஜன் தம்பி, நாங்க அப்படி சொல்ல வரல. இன்னிலிருந்து இந்த அறை உங்க 2 பேரோடது. இங்க உங்களுக்கு கண்டிப்பா எந்த தொந்தரவும் இருக்காது. உன்கிட்ட நானும் அதே தான் சொல்றேன். இங்க எங்களால உனக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. நீங்க கொஞ்ச நேரம் இருங்க. நான் இங்க என்னோட பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு போயிடுறேன். ரொம்ப நன்றி ராதிகா. இப்போ நீ கொஞ்சம் பர்மிஷன் கொடுக்க முடியுமா? கொஞ்ச நேரம் என் புருஷன் கூட நான் தனியா பேசணும்னு நினைக்கிறேன். வெளியே போறியா?